நாம் என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வேரி பிரசன்ட் ரோப்ளாக்ஸ். இந்த வீடியோ செம காமெடி செம ஃபன்னோட பிளாஸ்ட்டுங்கிற மாதிரி உள்ளே இருக்கும். மறக்காமல் போய் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, உள்ள போகலாமா? பிக்கா இங்கே பாருங்க, அரண்டு கம்பி கொடுத்துருக்கானுங்க. அரண்டு கம்பி ஏதாச்சும் அவன் அடிக்கலாம். நான் இங்கே கொண்டானே. நான் என்ன தப்பு பண்ணேன்னா, ரோட்டில் போகிறவளுக்கு குழந்தைகிட்டேருந்து தம்பி ஒரு பிஸ்கெட்டு தாப்பா அப்படின்னு கேட்டேன். அவனும் இந்தாங்க நானும் ஒரு பிஸ்கெட்டை நிற்கலாம். பிஸ்கெட்டை நானும் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தா குண்டு கலந்த ஒருத்தரனால வந்தா வந்து, தம்பி நீ அவன்கிட்ட பிஸ்கெட் வாங்கினியா, நீ ரொம்பவே பெரிய குற்றம் செஞ்சுட்ட, ஜெயிலுக்கு வாடா போயிட்டா. என்ன பைத்தியக்காரனாடாது? பைத்தியக்காரன் அடிக்கிறா. என்ன பைத்தியக்காரன் ஆயிடாது மச்சான் போடுறான். கைஷ் என்ன காசு இது? எவ்வளோலாம் வந்து அடிக்கிறான். கண்டவனா நாங்கள்லாம் யாரு புறாவுக்கே இல்லை, புரியல. எப்படி நல்லா மாசா இருக்கானா, நல்லா கெத்தா. என்னடா அது? டாய் 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 என்னடா அது? தேவலடா, வாங்கடா வாங்கடா டாய். உளி ஓகே காய்ஸ், வந்துட்டேன். நானே பிடிச்சிப்பேன். நாளைக்கு மூஞ்சியும் மூஞ்சி பலிக்கு சுளிக்கு நலுக்கு அடலுக்கு வேரி பிரசன்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்போதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் என்னோடய ஃபஸ்ட் சேனலில் வேரி பிரசன்ட் தான் ஃபஸ்ட்டு கேப்லேயே போட்டு ஹிட் ஆனிச்சு. அதனால தான் ரொம்ப பிடிக்கும். மிஸ்டர் குண்டுகிற எந்தாங்க வாங்கிக்கோங்க. இப்போ கிடைச்சிருக்கா இப்படா மாத்திரங்க. தள்ளப்படுறேன். நீங்க எப்போ உள்ள வந்துட்டியா தலைவா? பிடிச்சிக்கிட்டே இருக்கானு. தம்பி என்னடா பண்ண? ஏய் என்னடா அமுக்க முடியல? அமுக்கிட்டானா என்ன? அமுக்கலை மறக்கல மாதிரி அமுக்கல இருக்கு. அமுக்க முடியல காய்ஸ். அவன் வந்துக்கிட்டே இருக்கானே. நீ தொடச்சிட்டு போவா புஷ்டான். இல்லை புரியல. நானும் வந்து அமுக்கிறேனே, ஏன் அமுக்க முடியல? அமுக்கிட்டேன். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. தலைவரே அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. அவன் பயங்கரமான ஒரு ஆளு. என்னடா அவன்கிட்ட இவனை போய் பெரிய ஆளுங்கிற துரத்த மட்டும் தான்டா செய்கிறான். அவன் இங்கே தான் பட்டன் இருக்கு. என்ன பட்டன் இது தெரில. நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதான். அப்போ நான் உள்ளே இருந்து வெளியே வந்துடுங்க, அவ்வளோதான். ஐயோயோ தலைவர பிடிச்சிட்டாங்க. இன்னும் 2 வாட்டி தான் முச்சானுச்சுங்க. மறுபடியும் தூக்கி ஜெயிலில் போட்டு ஓட்டுருவான் திட்டுப்ப. அண்ணே இவன் வேறு பட்டுறானே. இவன்ட்டு என்ன ஸ்பெஷல் பவர்னு தெரில. நல்லா வயிறு தான் நல்லா குண்டாச்சிருக்கான். குண்டு கும்பாரி ஏன் வீடியோ பண்ணி கேட்டீங்கன்னா, என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க ஐடி டெலீட் ஆகிட்டுங்க. என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ஒன்றுமே நான் பண்ணல. இந்த பிளாக் ஃப்ரூட் வரல. அந்த ஸ்க்ரீன் கச்சா இருக்குல்ல, அந்த ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணுறதுல போய் ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணலான்னு சொன்னேன். ஸ்டோரேஜ் கிளியர் பண்ண பட்டனை கொடுத்துட்டு நான் என்ன நினச்சேன் தெரில, கீழே ஒரு வந்து டெலீட்டு ஸ்டோரேஜ்னு இருந்துச்சு. இப்படி ஒரு பட்டன் இருக்கும்ல, அதை தெரியாமல் கொடுத்துக்கிட்டேன். அது கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அப்படியே நெஞ்ச திக்கே மாறி சென்ட்டு. அவ்வளோதான், அக்கௌண்ட்டே போயிட்டு அக்கௌண்ட்டை மறுபடியும் இருக்க முடியல.
அக்கௌண்ட் போனால் கூட பரவாயில்ல, அந்த அக்கௌண்ட் லிஸ்ட்லேயே அந்த அக்கௌண்ட்டே இல்லை. அப்படி என்ன என்ன சை ஏங்க நேற்று தின சோற இப்போ வரையும் தெரிக்க விட மாட்டாங்க. இப்போதாங்க பாம்பு போடுறாங்க. யாரு அதையும் பச்சை கலர் ஒன்று விட்டுறான் பாருங்க. சை ஹேய் இது ஒரே அடி விட்டா சுட்டியே ப்ளோஸ்ட். சக்கூசு நாருங்க எனக்கு தெரிஞ்சு இதில் தான் பாம்பு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் இப்படி நான் இருக்கு. ஓ இங்கே தான் போகணுமா? இது நார்மல். உங்க இருக்கா சவாரி. வணக்கம்டா மாப்பிள்ள. சிசிடிவி தப்பிக்க போகிறேன்டா, தப்பிக்க போகிறேன். அப்படியே உள்ள வந்துட்டு அப்படியே வேற யாராச்சும் ஒழியும் நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்களா? கறி குழம்பும் இல்லை, மீன் குழம்பும் இல்லை, சாம்பார் குழம்பும் இல்லை, பருப்பு குழம்பும் இல்லைங்க. இதுதான் நெருப்பு குழம்பு. விழுந்தா தந்தூரி தான். விழுந்தா நம்ம தந்தூரி ஆயிடுவோம். இது நல்லா இருக்குல்ல இந்த பாலம்லாம். செம்மையாக இருக்குல்ல அந்த பாலம். கீழே நடுவில் என்ன உடஞ்சிருக்கா? கீழே நடுவில் உடஞ்சிருக்குங்க. அப்படியே எடு டச்சப் டச்சப். எப்படி நான் அழகா இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜோருங்க அப்படியே எடுத்து போடலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே போடலாம்ல. என்னடா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தா வால்யூம் வருது. ஆனால் கொம்மால என்னடா அது விளாடு உள்ள மொழி தான் ஓடுது. இப்படி என்ன இருக்குள்ள இருக்கு தெரியல. நம்ம நீங்க இந்த விளாடு புரிஞ்சாங்க. ஓடி ராஜா ஸ்ட்ரெயிட்டா ஓடிடலாமே. எதுக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் முண்டு நடுண்டு ராஜா. எத்தனை வாட்டர் அடிப்பீங்க? அப்படி பண்ணுவோம். ஒரே சிங்கம் மல்டா சிட்டியே க்ளோஸ் ஆயிடும். சமைக்கா எனக்கு தெரிஞ்சு மேலே போனால் எஸ்கேப் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, எஸ்கேப் ஆகிட்டோம். என்னங்க நாக்கடிக்குது? ஒருவேளை அவன் இங்கே அங்கே போட்ட பாம்பு இன்னும் இங்கே நாருதோ? அப்படிதாங்க இருக்கும். அவளோட தம்பிங்க இப்போ புரியுது எதுக்கு பாம்பு போட்டது. இவ்வளோ நாள் நடந்துச்சு. சுற்றி தொலைங்கலடா போயிட்டே வரணும்ல. இப்போ புரியுது ஏன் நாரி. இவன் போட்ட பாம்பு தாங்க. அவன் போட்டதாலும் எவ்வளோ இல்லை. இவன் போட்டது இவ்வளோ நாள். ஒரு வேளை 3 நாள் அப்படி அடிக்கிட்டானோ. பொசிக்கிட்டாங்க பொசிக்கிட்டான். என்னங்க பாம்பு போடுறான் அவன். அதில் வேற செட்டை அப்படியே புழுக்குன்னு தெரியுது. பார்த்தாலே நல்லா தெரியுது. மூட்டை தெரிஞ்சுக்கான்னு நினைக்கிறேன். எப்போ தின்னாலும் தெரிலங்க. பேரியாவது வயிற்றுல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறான். ஏன் வயிற்றுல இடமே இல்லைனாலும் எடுத்து திடுறாங்க போல இருக்குப்பா. அப்படின்னா இந்த எரிமலைக்குள்ள விழுந்தவங்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சி தான் தின்றானோ இருக்கலாம். புரியுதாண்ணா என்ன நான் என்னடா அது நாளைக்கு இந்த புரியுதுங்களா? மறுபடியும் நான் இருக்குங்க ஏன்னு தெரில. இது யார் அங்கே யாருன்னு இல்லையே. எத்தனை நார் வந்துங்க போட்டால் இங்கே நாருதா இல்லையே. அவன் போட்டாலும் இங்கே வராது. யாருக்கே நாருதுங்க. எப்படி ப்ரோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஆனால் பொமேல்
மஞ்சள் கலர் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து தான் குபிக்கணும்னு அதுக்குள்ளே வணக்கம் மக்களே. ஒரு சின்ன மீட்டிங். வீட்டில் சாப்பிட்றேன்னு கேட்டானுங்க. அது கமலி 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 அது காப்பி போட்டுருவாங்க. வேணா சொல்லுங்க. காப்பி பிளேட் சாப்பிட்றது 3 4 5 6 போடுவோம். 6 இன்னும் வரலன்னு நீங்கள் கேட்பீங்க. வரல தான். அடுத்த வருஷம் வரல போடுவோம். நம்மளுக்கு தெரியாது 6 மொத்தெல்லாம் கேமு ஒன்றுங்க பலாடுறா. ஏய் உன்னை பேசாம ஜங்கில் தானே அனுப்பி வச்சுருந்தேன் குரங்கு. ஏன் எங்களுக்கு வர தெரியாதோ அப்படியே தூக்கி போய்க்கிது இமயமலத்தில் இறக்கி விட்டா மாதிரி பேசுகிற. சுற்றில பார்த்தியலா கைஸ்? இதுதான் கைஸ் ப்ரோ பிளேயர் மைண்டு. ப்ரோ பிளேயர் மாதிரி இருக்கணும் கைஸ். தான் இங்கே பக்கத்தில் ஒரு குரங்கு இருக்குல்ல, இதுக்கு மூளையே இல்லை. மூளை இல்லாமல் ஏட்டா பேசிக்கிட்டு உட்காந்துருக்கேன். மூளையிலனாலும் இவன் பேசுவாங்க கைஸ். ஏன்னா அவன் திட்டு குரங்கு. ஆல்ரெடி என்னோடய கேம்ஸ் எல்லாம் திட்டு வச்சுட்டான். 1 2 3 4 8 குச்சி இல்லை புரியல. நான் எத்தனை வாட்டி தான் போகிறது போய் என்ன தெரிலங்க. இன்னும் நாருதுங்க இடம் ஃபுல்லாக நாருங்க. தலைப்படுறேன் இங்கே எப்படி தலைப்படுறேன் உட்காந்து. டேய் வந்து என்னாச்சுடா? டேய் பாருடா எவ்வளோ பாருங்க. டேய் சொல்லுங்க தலைவர் என்ன பண்ணணும்? டேய் போய் அவனை பாடுறா. மூச்சு இல்லாமல் கிடக்குறான்டா தலைவர். இவன் பாய்சன் கேஸ் முடிஞ்சு செத்துட்டான். நம்மளும் விட்டுதானா? அப்போ டக்குன்னு கிளம்ப வேண்டியதான். தடுத்து விட்டு ஒட்டன். இந்த கேட்டுக்கு மேலே இருந்தால் ரொம்ப அதிகமாக வருது. ஏன் தெரிலையே. நிறைய நாங்கள் வந்து சாப்பிட்டோம். தாங்க அதிகமாக இருக்கு. என்னடா இந்த அளவு நல்லா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே முடிக்க முடியலங்க. என்னால் டென்ஷனாக வருங்க. வேறு பிரச்சனை எப்போ விளாண்டாலும் இந்த லெவலில் மட்டும் தாங்க மாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா எனக்கே தெரியாதுங்க. ஏன்னா இந்த லெவல் அவ்வளோ கஷ்டங்க. ப்ரோ பிளேயரில் கூட டக்கு டக்குன்னு முடிக்க முடியாது. ஏன்னா இருப்பாங்க இங்கே. சை என்னடா நீ போடுற? இன்னும் நாருங்க. நான் போட்டால் முடிஞ்சிடுவோம். இன்னும் நாருது என்னன்னு தெரியலையே. ரெண்டு விளாடுறோம். இந்த காலத்தில் நான் விளையாடுறேங்க. இருப்பேன் இங்கே வருது இங்கிட்டு இல்லை. இதோ கீ கார்டு ஒன்று போட்டு இங்கே போட்டு உருக்கன் விளையாடுற. என்னடா அது பாத்ரூம் போகிற போஸ்டில் ஓடுறான். சலக்கு முழுக்கு சலக்கு முடக்கு சலக்கு. ஓ லோ லோ இப்படி இப்படி வச்சு வேலை பண்ணோம். சலக்கும் முடக்கு ஏன் இங்கே தாங்க அதிகமாகுது. ஸ்மெல் அதிகமாக இருக்குங்க. போக போக ஸ்மெல் அதிகமாக இருக்குது. தெரியலையே. Emotional damage. மற்ற சிட்டியாக முடிகிற அளவுக்கு பாம்பு போட்டான். தம்பிக்காரன் தமிழ்நாடே முடிகிற அளவுக்கு பாம்பு போட்டான். இதுக்கப்புறம் யாரும் இல்லைங்க. அப்படிதான் நினைக்கிறேன். இன்னும் யாரும் இல்லை. அவங்க போட்ட பாம்பு தான் இன்னும் நடந்துன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க போட்ட மாதிரி தரலையா? தரலது பார்த்தேன். ஏய் இப்படா போகிறேன். கரெக்டாக தாங்க ஜம்ப் பண்ணுறேன். கரெக்டாக தாங்க ஜம்ப் பண்ணுறேன். கரெக்டாக இருந்தாலும் போட்டா கரெக்டா
தள்ளப்படுறேன் கிட்ட விட்டுட்டு போக மாட்டேங்க ஒன்று விட்டுட்டுலாம் போக மாட்டேன் வாலிபு ஊமை ஆக்சுவலி இப்போ நான் ஒரு பெரிய கிறுக்கான வேலையை பார்த்தேன் இந்த சைடில் பைப் போட்டிருக்காங்க ஏறி போனோம் ஃபஸ்ட்டு பேர் லாஸ்ட் செகண்ட் டேப் இங்கே போயிடலாமா